அன்பான சொந்தங்களுக்கு வணக்கம்ங்க. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் உங்கள் சத்தா ஃபேமிலி விலாக் சர்பத்தா. இன்றைக்கி நம்ம சிவப்பு அரிசி வச்சு புட்டு தாங்க செய்ய போகிறோம். இந்த புட்டுக்கு சைடிஷ்ஷாக நம்ம சுண்டல் இருக்கு இல்லைங்களா, இதை வச்சு ஒரு கிரேவி தாங்க செய்ய போகிறோம். அம்மா நைட்டே அரிசியும் சுண்டலையும் ஊற வச்சுட்டாங்க. நம்ம இப்போது அரிசியை ஒரு 2 to 3 டைம்ஸ் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். வாஷ் பண்ணதுக்கப்புறமா ஒரு வடி சலடையை வச்சு நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க அரிசியை உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். இந்த அரிசியில் இருக்கிற வாட்டர் இந்த ஹோல்ஸ்ட்டை ஸ்டெயின் ஆகி வந்துடும். அரிசி இந்த மாதிரி பிடிச்சி பார்த்தா இந்த மாதிரி உதிரியாக விழுகணுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த அரிசியை நம்ம ஜார்க்குள்ளே ஆட் பண்ணிவிட்டு இதை அரைச்சி எடுத்துக்கலாங்க. பருத்தி பஞ்சு இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி சாஃப்ட்னஸ் இருக்கும். சாப்பிடும்போது அதை விட சாஃப்டாக இருக்குங்க. இது அக்காவோட ஃபேவரட் டிஷ்ங்க. அக்கா எப்போவுமே ஹாஸ்டல்லேருந்து வந்தால் அம்மா இந்த டிஷ் தான் செய்வாங்க. இப்போ நம்ம எல்லா அரிசியும் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அரிசிக்குள்ளே நம்ம டேரெக்டாக உப்பு சேர்த்த முடியாது, ஒழுங்காக கலங்காது இல்லைங்களா. அதனால ஒரு சின்ன பவுலில் தேவையான அளவு உப்பு போட்டுட்டு இது கூட நம்ம தண்ணி, இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாவை உள்ளே ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ இந்த மாவை நம்ம கேஸ் ஸ்டவ்வில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நல்லா கை பிறக்கிற அளவு சூடளவுக்கு மாவும் நல்லா சூடாகணும். அட் சேம் டைம் உப்பு நல்லா மிக்ஸ் ஆகணுங்க. மாவு நல்லா சூடானதாங்க புட்டு குழாயில் ஒட்டாமல் அப்படியே ஃபுல்லாக வரும். இல்லை அப்படின்னா அதை அப்படியே ஒட்டிக்குங்க. இந்த மாதிரி கை வச்சு நல்லா உதிரி பண்ணி விட்டு பாருங்கள். சுரு நல்லா சுருன்னு ஏறும். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவு ஆறட்டுங்க. அதுக்குள்ளே நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு குக்கர் எடுத்து அதில் பாதி அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க. இந்த க்ளோஸ் பண்ணி போனீங்களா, அந்த விசில் சைடில் இந்த மாதிரி சர்ஃபேஸ் ஃப்ளாட்டாக இல்லாமல் பெண்டான மாதிரி இருக்குது அப்படின்னா அது புட்டுக்குழலுக்கு செட் ஆகாதுங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவு ஆறிடுச்சு. கூடவே நாங்கள் ஒரு தேங்காய் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்துருக்கோங்க. இப்போ இந்த புட்டுக்குழல் கூட ஒரு பிளேட் தருவாங்க. இதை நம்ம உள்ளே போட்டுடலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் துருவல் ஒரு 3 to 4 ஸ்பூன்ஸ் ஆட் பண்ணிக்கலாங்க. தேங்காய் துருவல் போட்டதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவு கொஞ்சம் போட்டுக்கலாம். இது போட்டதுக்கப்புறமா மறுபடியும் கொஞ்சமாக தேங்காய் துருவல், அதுக்கப்புறம் மாவு, இந்த மாதிரி நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணி போட்டுக்கணுங்க. நம்ம நடுவில் ஏன் தேங்காய் பூ போடுறோம் அப்படின்னா புட்டை பிரித்து கொடுக்கும். அதுக்காக தாங்க நம்ம தேங்காய் துருவல் நடுவில் ஆட் பண்ணிக்கிறோம். இல்லை அப்படின்னா அந்த மாவு அப்படியே ஸ்ட்ரைட்டாக புட்டு ஸ்ட்ரைட்டாக அப்படியே வரும், பிரிஞ்சு வராது. ஸோ நம்ம மாவை ஆட் பண்ணியாச்சு. ஃபைனலாக தேங்காய் பூ கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு நம்ம இந்த புட்டுக்குள்ளே க்ளோஸ் பண்ணி வச்சிடலாங்க. ஸோ இந்த மாதிரி லோட் பண்ணதுக்கப்புறம் நம்ம கேஸ் ஸ்டவ் வச்சு ஆன் பண்ணி போனீங்களா, இந்த விசில் போடுற இடத்துல நீர் ஆவி வெளில வருங்க. அந்த புட்டுக்குள்ளே ஒரு பைப் மாதிரி கீழே கொடுத்துருப்பாங்க. இந்த விசில் போடுற இடத்துல செட் பண்ணி விட்டுருங்க. அதில் வர்ற ஆவி இந்த ஹோல்ஸ் வழியாக வருங்க. அதாவது குக்கர்லேருந்து வர்ற நீர் ஆவி இந்த அரிசிக்குள்ளே போய் வெந்து வருங்க. ஸ்மெல்லும் சூப்பராக வரும். இப்போ ஆவி இந்த கீழே வரலைங்க இல்லைங்களா, மேலே தான் மட்டும்தான் வருது. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம். இந்த மாதிரி தாங்க தேங்காய் பூ போடுறங்காட்டி புட்டு ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்கும். இல்லை அப்படின்னா அப்படியே அந்த தேங்காய் புட்டுக்குழல் இருக்கிற சைஸ்க்கே அப்படி ஃபுல்லாக வந்துடும், ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்காது. இந்த புட்டுக்கு அம்மா சைடிஷ்ஷாக வெள்ளை சுண்டல் குழம்பு செஞ்சுட்டாங்க. உங்களுக்கு இந்த வெள்ளை சுண்டல் குழம்பு வேணும் அப்படின்னா இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது கூட பார்த்தீங்க அப்படின்னா புட்டு, பழம், சர்க்கரை, இது கூட நெய் ஆட் பண்ணி சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க. எனக்கு குழம்பு கூட சாப்பிட்றத விட இந்த மாதிரி சாப்பிட்றது எனக்கு ரொம்பவே பிடிக்குங்க.
இப்போ நான் சூடாக ஹெல்த்தியாக டேஸ்டியாக புட்டு சாப்பிட போகிறீங்க. நீங்களும் இந்த மாதிரி புட்டு ட்ரை பண்ணி சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். டாட்டா பை பாய் அண்ட் ஸ்டே டியூன்ட்.